திமுக செய்திருக்கிறது. இந்தியாவுக்கு விடுதலை அடைந்து 80 ஆண்டுகள் ஆகின்றனர். இந்த 80 ஆண்டுகளா காலமாக பெண்கள் படிக்க வேணும், வேலைக்கு போகணும், அதிகாரம் வேணும், முன்னேறணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று எவ்வளோ அவங்க வாழ்க்கையில் போராடிட்டு வராங்க. அது இல்லாமல் இந்த 40 ஆண்டு கால கனவு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு குறைந்தது 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த போராட்டங்களுக்கெல்லாம் முடிவு வருகின்ற காலத்தில் நேற்றைய முன்தினம் மோடி அவர்கள் அவருடைய அரசு நாடாளுமன்றத்திலே மக்களவையிலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு மசோதா, இடஒதுக்கீடு என்றால் பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குறைந்தது 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்குகின்ற ஒரு சட்டம் இது. இதை திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முந்தைய நாள் கருப்பு உடை அணிந்து அந்த சட்ட மசோதாவை எரித்தது. இது ஒரு தேச துரோக செயல். இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். அதுவும் மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா நகலை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எரித்தது ஒரு தேச துரோகம் செயல். இதற்கு தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும். அடுத்தது, இந்த சட்ட மசோதா தோல்வி அடைந்து விட்டது திமுகவால். அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுகின்றார் என்றால் அவருடைய மனநிலை பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு வன்மமான ஒரு மனநிலை. அது பெண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு எம்பிக்கள் எம்எல்ஏ ஆகுவது இடஒதுக்கீடு, பெண் இடஒதுக்கீடு சட்டத்தை தடுத்தது மட்டுமில்ல, அதை கொண்டாடுகின்ற ஒரு முதலமைச்சரை நீங்க பார்த்திருக்கீங்களா? இந்த சட்டம் நிறைவேறியிருந்தால் தமிழ்நாட்டுக்கு இன்று 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அது 59 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உயரும். இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைய சூழலில், மக்களவை உறுப்பினர்கள் இன்றைய சூழலில் வெறும் 5 பேர் தான் பெண்கள். அவருடைய சகோதரி கனிமொழி உட்பட. இந்த சட்டம் நிறைவேறியிருந்தால் 59 நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உயர்ந்திருக்கும். அதில் 20 பெண்கள் நாடாளுமன்றத்திற்கு தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற 2029 நாடாளுமன்ற தேர்தலில் செல்வார்கள். அது மட்டுமல்ல, இப்போ சட்டமன்றத்திலும் கிட்டத்தட்ட 117 பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக 2031 சட்டமன்ற தேர்தலில் வருவார்கள். இது எவ்வளவு பெண்களுக்கு ஒரு அதிகாரம், ஆட்சி அதிகாரம். ஸ்டாலின் அவர்கள் சொன்ன காரணம், இதுல வட மாநிலங்களுக்கு அதிகமாக கூடுதலாக எண்ணிக்கை வந்துடும், தமிழ்நாட்டுக்கும் தென் மாநிலக்கும் குறைஞ்சிடும் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னார். அவர் சொன்ன கருத்துதான். அதற்கு பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் நாடாளுமன்றத்திற்குள்ளே உறுதி கொடுக்க வேண்டும், யாருக்கும் பாகுபாடு இல்லாத உயர்த்த வேண்டும், ஒரே சீராக உயர்த்த வேண்டும் என்று இதே ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னார். அப்படி பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி கொடுத்தால் இந்த சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்கள், பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் சட்ட அமைச்சர் 3 பேருமே நாடாளுமன்றத்திற்கு உள்ள இந்த சட்ட திருத்தம், அரசியல் சாசன சட்ட திருத்தம் யாருக்கும் பாதிப்பு வராது, தமிழ்நாட்டுக்கு 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும் என்றால் உத்தரப்பிரதேசத்துக்கும் அதே 50 விழுக்காடு இடங்கள் அதிகரிக்கப்படும். பீகார், வட மாநிலத்தில் உள்ள உத்தரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, இது போன்ற அத்துணை, உத்தரகாண்ட், இது போன்ற மத்திய பிரதேசத்திலிருந்து அத்துணை வட மாநிலங்களுக்கும் 50 விழுக்காடு தான் இடங்கள் அதிகரிக்கப்படும்.
தமிழ்நாட்டுக்கும் 50, வட மாநிலத்துக்கும் 50, கேரளா தென் மாநிலங்களுக்கும் 50. இந்தியாவில் இருக்கின்ற 28 மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு ஒரே சீரான முறையில் இடங்கள், சட்டமன்றம், நாடாளுமன்ற இடங்கள் அதிகரிக்கப்படும். அப்ப இதுல என்ன பிரச்சனை வருது? யாருக்கு பிரச்சனை இருக்கு? அப்ப உங்களுக்கு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்மமான ஒரு எண்ணம் தானே உங்களுக்கு இருக்கு. இதை கெடுக்கணும்னு தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இன்னைக்கு கொதித்து போயிருக்கின்றார்கள், கோபமாக இருக்கின்றார்கள். ஏன் ஸ்டாலின் அவருடைய தங்கச்சி மட்டும்தான் எம்பி ஆகணுமா? சாதாரண பெண்கள்லாம் எம்பி ஆகக்கூடாது, எம்எல்ஏ ஆகக்கூடாதா? அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் எல்லாம் எம்பி ஆகக்கூடாதா, எம்எல்ஏ ஆகக்கூடாதா? எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் பெண்களுக்கு செய்த திமுக, அதன் கூட்டணி கட்சிகளை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் இதை மறக்க கூடாது. ஒரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களை நீங்க கொலை பண்ணிட்டு இருக்கீங்க, பெண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பாலியல் வன்கொடுமை, 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்து கொலை செய்கின்ற திமுக நிர்வாகி தமிழ்நாட்டில் 8 வயசு குழந்தை, பள்ளிக்கூடம் போற குழந்தைய அது வர வழியில அதை பாலியல் பலாத்காரம் செய்து கெடுத்து அது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாடு நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சியில் 62 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. இது தெரிஞ்சது, தெரியாதது எவ்வளவு லட்சக்கணக்கில் இருக்கும். 44,000 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 44,000. அதுல 2,100 கொலை, அதில் கிட்டத்தட்ட 900 பாலியல் வன்கொடுமை செய்து கொலை. ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்பு இல்லை, மற்றொரு பக்கம் பெண்கள் உரிமைகளுக்கு வந்த சட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் கெடுத்தது மட்டுமல்ல, அது கொண்டாடுறார். இன்னும் தீபாவளி வந்துருச்சாம, என்ன கொண்டாட்டம் முதலமைச்சர் அவர்களே? தமிழக மக்கள் எல்லாம் நாங்கள் வெட்கப்பட வேண்டும், இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்கள் வச்சிருக்கிறோம். அந்த நகலை எரிக்கிறாரு, தோல்வி அடைந்தோன்னு கொண்டாடுறாரு. நிச்சயமாக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க, பெண்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது பெண் சிசுவை கருவிலே கொலை செய்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். அதுக்கு ஈடான ஒரு செயலை செய்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். அவர்களை பெண் யாருமே மன்னிக்க கூடாது, பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் மன்னிக்க கூடாது. இந்த சட்டம் வரணும். எவ்வளவு போராட்டம், 40 ஆண்டு கால போராட்டம். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அத்தனை கருத்தும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உடனே இதுல ஒண்ணு, அப்படி ஒண்ணு, இப்படி போனா இப்படி ஆகும், அப்படி போனா அன்னைக்கு யார் இருக்க போறா, யார் ஆட்சியில் இருக்க, யாருக்கு தெரிய போகுது? 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஆயிடும், 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஆயிடும். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கு? அடுத்தது இன்னொன்னு செய்தி ஒண்ணு இருக்கு, 2 செய்தி இருக்கு. எப்படி போவுங்க? இதை விளக்கி சொல்லுங்க, எப்படி போகுங்கன்னு கேட்கிறேன். எப்ப எடுத்தாலும் 50 விழுக்காடு இடங்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகரிக்கப்படும். உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா போன்ற வட மாநிலத்துக்கும், தென் மாநிலம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஹரியானா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா போன்ற அத்தனை மாநிலங்களும் ஒரே சீராகத்தான். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு 51 விழுக்காடு அதிகரிக்கப்படுகிறது. பீகார், உத்தரப்பிரதேஷ் 50 விழுக்காடு தான் அதிகரிக்கப்படுகிறது. எண்ணிக்கையிலேயே ஒண்ணுமே பிரச்சனை இருக்க போதில்ல. இது மக்கள் தொகைக்கும் இந்த மறுவரைக்கும் சம்பந்தமே கிடையாது. இது எப்படி கணக்கு தெரியலையா அவங்களுக்குலாம்? இல்ல தெரிஞ்சு தெரியாதுன்னு நடிக்கிறாங்களா? இந்த மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையில் வரலையா, கொண்டு வரலையா? அவங்க ஒரே சீரா தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்களே. மக்கள் தொகைக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன் 2011 சென்சஸ் என்றால் அதுல எத்தனை பெண்கள் எந்தெந்த தொகுதிகளை கொடுக்கணும்,
பெண்கள் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வரணும், எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அந்த தொகுதியில் பெண்களுக்கு முதல் கட்டமாக அவர்களுக்கு சட்டமன்ற தொகுதியோ நாடாளுமன்ற தொகுதியோ அது அது ஒதுக்கீடு செய்கிறதுதான் 2011 சென்சஸ் வைத்து செய்திருக்கிறார்கள். மற்றபடி 2011 சென்சஸ்க்கும் எண்ணிக்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. 2011 சென்சஸ்க்கும் எந்த தொகுதி மகளிர் கொடுக்கலாம் அதுக்காகத்தான் 2011 சென்சஸ் வைத்திருக்கிறார்கள், தவிர எண்ணிக்கைக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதான் எதிர்க்கிறதுனா அவங்களுக்கு இது வரக்கூடாது, நேரத்தில் ஏதாவது எதிர்க்கணும். அது எதிர்த்து பட்டாசு கொண்டாடுறாருன்னா என்ன அதுக்கு அது? அதான் அது வீழ்த்துட்டாங்களா தெரிய போகுது, தேர்தல் யார் யாரை வீழ்த்துறாங்க தெரிய போகுது. பெண்கள் ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டு பெண்கள் திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்தி இருக்கின்றார்கள், அது மட்டும் உறுதி. ஆனா பல தமிழ்நாடு ஃபுல்லா செய்திகள் வந்துட்டு இருக்கு. எப்படிங்க பண்ணுவாங்க? நாங்களும் எம்எல்ஏ ஆகணும், நாங்களும் எம்பி ஆகணும், நாங்களும் முன்னுக்கு வரணும், எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரணும். அதான் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அந்த பிரச்சாரம் தொடக்கத்தில் 5 ஆண்டு காலம் அவர் செய்த திட்டங்களை வைத்து ஓட்டு கேட்டார், வாக்குகள் கேட்டார். அது எடுப்படல, ஏன்னா மக்களுக்கு அதை பற்றி தெரியல. ஏன்னா அது பொய்யானது. அப்படி எதுவும் திட்டம் நடக்கலை, அதுக்கு நிதி ஒதுக்கீடு நடக்கலை, வெறும் அறிவிப்பு தான் வந்திருக்குது. அதன் பிறகு பார்த்தாரு, பிஜேபி வச்சு ஓட்டு கேட்டார். இதில் பிஜேபி வந்துடும், அப்படி பிஜேபி வந்துடும் அப்படின்னு. அப்புறம் நானும் சொன்னேன், ஐயா ஸ்டாலின் அவர்களே, இது பிஜேபிக்கும் உங்களுக்கும் போட்டி கிடையாது, உங்களுக்கும் பிஜேபிக்கும் போட்டி நாடாளுமன்ற தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு முன்பு முடிஞ்சு போச்சு. நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்க, இப்போ எம்எல்ஏ தேர்தல் நடக்குது, இது உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அதையும் நிறுத்திட்டார். இப்போ வேறு எதுவும் இல்லாமல் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியும் என்னை பற்றியும் தனிநபர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ அன்புமணினா அசிங்கம், எடப்பாடி பழனிசாமினா இது அப்படி இப்படின்னு சொல்லி என்னமோ வார்த்தை கொச்சையாக பேசிகிட்டு இருக்கார். அது அவருடைய இயல்பு தான். இது எங்களுக்கெல்லாம் புதுசாக இல்லை. எதுவுமே இல்லைன்னா கடைசியில் இதுக்கு தான் வருவாங்க. பேசலைன்னா நாங்களும் பேசுவோம், நிச்சயமா கிடையாது. தரக்குறைவான அரசியல், தரக்குறைவான ஒரு முதலமைச்சர் பேசலாமா? முன்னாள் முதலமைச்சரை பற்றி பேசலாமா? தப்பு இல்லை. நீங்க உங்க சாதனையை பற்றி பேசுங்க, அதுதான் நீங்க கேட்கணும். இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கணும், முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. எனக்கு இல்லை, எடுப்படல, பயத்தில் இருக்கிறாங்க, தோல்வி பயத்தில் இருக்கிறாங்க, தோக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. உடனே இதை அப்படியே போட்டுக்கிட்டு வேற பண்ணணும். அவர் மட்டும் இல்லை, அவருடைய மகனும் பேசிட்டு இருக்காரு. எங்களுக்கும் பேச தெரியும், ஆனா அந்த அளவுக்கு நாங்கள் போறது கிடையாது. இப்ப என்னன்னா 8000 ரூபாய் கூப்பனை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன் நீங்க 5 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணீங்களே, அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களோட தேர்தல் அறிக்கை மீது நம்பிக்கை இல்லையா? உங்களோட திராவிட மாடல் மீது நம்பிக்கை இல்லையா? 8000 கூப்பனை வச்சுதான் நீங்க நம்புறீங்களா அந்த தேர்தலில்? மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உறுதியா அதிமுக ஆட்சிக்கு வருது, எங்க கூட்டணி ஆட்சிக்கு வருது, அதிமுக ஆட்சி நடக்குது, அது உறுதியாயிடுச்சு. நான் அப்போ 3 மாதத்துக்கு முன்பு ஒரு நிலை வேற மாதிரி இருந்தது. அந்த மீடியாலாம் சொல்லி கிள்ளி திமுக அப்படி இப்படின்னு ஒளிர்கிறது, மிளிர்கிறது, குளிர்கிறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வார்த்தையெல்லாம் போட்டு இருந்தாங்க. அது குறைஞ்சு இந்த தேர்தல் போன மாசத்துலேருந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே வேகமாக ஓடிட்டு இருக்கோம், பின்னாடி துரத்திட்டு வராங்க. அவ்வளோதான், துரத்திட்டுலாம் இல்லை, மெதுவாக தோல்வி ஒத்துக்கிட்டாங்க திமுக. நாங்கள் வேகமாக போயிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய வெற்றி எங்களுக்கு காத்துட்டு இருக்குது. மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. இன்னொன்று, 2வது செய்தி, இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு குறுகிய காலம்தான். இந்த தேர்தலில் விஜயுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நான் வைக்கின்றேன். விஜயுடைய ஆதரவாளர் விஜய் அவர்கள் அவர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று. விஜயகாந்த் அவர்களும் கட்சி தொடங்கின காரணம் திமுகவை அகற்ற வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று. இப்போ பிரேமலதா அவர்கள் அவங்க கூட இப்போ எதிரி கூட போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு எங்களுக்கு தான் வேலை செய்யறாங்க, அதிமுக கூட தான் வேலை செய்யறாங்க. அங்க இருந்தோம், அந்த கூட்டணியில இருந்தோம். ஏன்னா அவங்க ஒருத்தரே போதும்,
தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் மது விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் கள்ளசாராயம் விற்கிறாங்க, எங்க பார்த்தாலும் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, எங்க பார்த்தாலும் குழந்தைகளை கெடுத்து கொலை செய்யறாங்கன்னு அவங்களே முதலமைச்சர் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கடைசியில் இவ்வளவுதான் நடக்குது தமிழ்நாட்டில், இதெல்லாம் ஒரு குற்றமே இல்லைன்னு அதுவும் சொல்றாங்க. திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமா நாங்க தீபத்தை ஏற்றுவோம்னு சொல்றாங்க. அதனால உறுதியா எங்க உறுதிக்கு அவங்க எங்க வெற்றிக்கு அவங்க பாடுபட்டுறாங்க. அது வேற. விஜய் அவர்களுடைய நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும். எங்க நோக்கமோ திமுகவை அகற்ற வேண்டும். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது, வாக்குகள் பெறுவார். அதனால தான் நான் கேட்கிறேன், விஜய் உடைய ஆதரவாளருக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி எங்களுக்கு வாக்களித்து உறுதியாக திமுக தோல்வி அடையும். உங்களுடைய நோக்கம் திமுக தோக்கணும். உங்களால் வெற்றி பெற முடியாது. வாக்குகள் பெறுவீர்கள், ஆனால் வெற்றி பெற முடியாது. அப்ப உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்காமல் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும். அது நடக்கும். இது எனக்கு நடந்தது. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கேம்பெயினிங்ல எவ்வளவு ஆதரவு எனக்கு இருந்தது. அன்றைய சூழலில் ஒரு பக்கம் ஜெயலலிதா மேயர், ஒரு பக்கம் கலைஞர். நானும் போட்டியிட்டேன். அன்புமணி நல்லா பேசுறாருப்பா, நல்லவன், அவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்துடுறாரு. ஒரு வருஷம் முழுக்க நான் மக்கள் பத்தி பண்ணேன். கடைசியில் என்ன நினைச்சாங்க, அன்புமணியா அது வெற்றி பெற முடியறது கஷ்டம், ஓட்டு வாங்குவாரு, வெற்றி பெறது கஷ்டம், ஏன் என்னை ஓட்டை வீணாக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு போட்டாங்க. அப்போ அதே சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. விஜயோடைய ரசிகர்களை பத்தி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. நான் விஜயோடைய ஆதரவாளர்கள் சொல்றேன். உங்க நோக்கம் நிறைவேறணும்னா திமுக அகற்றப்பட வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தலைவர் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க. உங்கள் வாக்குகளை அதிமுக கூட்டணிக்கு போடுங்கள். அதன் மூலமாக உறுதியாக திமுக ஆட்சி அகற்றப்படும், உங்களுடைய நோக்கம் வெற்றி பெறும். எங்களுக்கு 200க்கு மேல போகணும்ல. எல்லா வாக்குகளும் வேணுங்க. பெண்கள் வாக்குகள் விஜய் ஆதரவு வைக்கணும். வாஷ் அவுட் ஆகணும் திமுக எதிர்கட்சியை கூட வரக்கூடாது. அதான் எங்களோட நோக்கம். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்கல, மற்ற எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் கிராமத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறாங்க சொல்லி கிராமத்தில் வரைக்கும் பேசிட்டாங்க. முதல்ல என்னன்னா விஜயகாந்த் அவருடைய ஆத்மா மன்னிக்காது. ஏன்னா அவர் கடுமையா எதிர்த்தது, கடைசி மூச்சு வரைக்கும் திமுக எதிர்த்து தான் அவர் இறந்தார். ஆனா அப்படிப்பட்டதுல அந்த யார் அவருடைய எதிரியோ அவங்க எதிரிகிட்ட போய் சேர்றது அதெல்லாம் நியாயம் இல்லாதது. அது அவங்க கட்சிகளுக்கே தெரியுது, பொதுமக்களுக்கும் தெரியுது. அது உள்ள நான் போக விரும்பல. அது எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும். அது உள்ள நான் அது போக விரும்பலன்னா அப்புறம் வேற மாதிரி டைவெர்ட் ஆகிடும். இன்னைக்கு இந்த ரெண்டு செய்தி தான் முக்கியமான செய்தி. இது டைவெர்ட் ஆகக்கூடாது. திமுக கருவில் இருக்கின்ற ஒரு பெண் சிசுவை கொலை செய்திருக்கிறது. இந்த சட்டம் வரவிடாமல் தடுத்து நிறுத்தது அதற்கு சமம். அது ரெண்டாவது, விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவருடைய வாக்குகளை வீணாக்காமல் திமுக தோல்வி அடைவதற்காக அதிமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள். இல்லை, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ இது பெண்களுக்கு இடஒதுக்கீடு, இது ஓபிசி அந்த மாதிரி பிரச்சனை வரல. இல்லை, பெண்களுக்கு ஆண் பெண் இதில் எல்லாம் சென்சஸ்லையும் வந்துட்டு இருக்கு. போன சென்சஸ்லையும் இருக்கு. இந்த சென்சஸில் திடீர்னு 2017 எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் தெரியுது நமக்கு. அதில் பெருசாக ஒரு மாற்றம் வரப்போகிறது கிடையாது. இந்த 15 வருஷத்தில் ஐயோ பெண்கள் 10% கூடிட்டாங்க, இல்லை குறைஞ்சிச்சுன்னா அவெல்லாம் வரப்போகிறது இல்லை. அதனால
இது பண்ணிடலாம். ஏன்னா அடுத்த 2029 மக்களவை தேர்தலில் வந்ததுன்னா நல்லது தானே, தமிழ்நாடுக்கு நல்லது தானே. இப்போ வெறும் 5 பெண்கள் தானே இருக்கிறாங்க. 20 பெண்கள் இடஒதுக்கீட்டில் பொது தொகுதியில் போட்டியிடலாம் அவங்க. எப்படி புரியல? இல்ல, தமிழ்நாட்டுக்கு அந்த பிரச்சனை வரல. இங்க தமிழ்நாட்டுக்கு வரல. பட்டியலினத்துக்கு வந்து அதுல அது பட்டியலினத்துக்கு வருது, அதுக்குள்ளே வருது. அதுல பட்டியலினத்துக்கு வருது. அதுல இல்ல, நாங்க எங்களுடைய கொள்கையே அதுதான். பட் இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் வந்து வராமல் இருக்கக்கூடாது. இல்லை, அப்பதானே கொண்டு வர முடியும். அப்போ இது ஏற்றுக்கிட்டாங்கன்னா 2011 சென்சஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஏற்று பண்ணாதானே எத்தனை பெண்கள் எங்கெங்க இருக்காங்க, எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யலாம், மறுவரை செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படி தானே கொண்டு வர முடியும். அதில் அதை பேஸ் பண்ணி தானே பண்ண வர முடியும். இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான துரோகம். அது நீங்கள் அவ்வளோ பேச மாட்டீங்க. அதனால தான் நான் பேசுகிறேன் உங்ககிட்ட. நீங்கள் விவாதமாக பார்த்து போட்டு என்னென்னமோ இவ்வளோ இருக்குது. தினம் விவாதமாக 2 நாளில் எவ்வளோ கொதிச்சு போயிருக்கிறாங்க பெண்கள்லாம். அவங்க உரிமைகளை மீட்டு எடுக்கிறது நீங்கள் தான் முக்கியமாக செய்யணும். ஊடக நண்பர்கள் தான். அது எவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கு. இதில் அரசியலுக்குள்ளே நான் போக வேண்டாம். இது பிஜேபி, காங்கிரஸ், தமிழ்நாடு. பட் இது நிச்சயமாக வரணும். இல்லை, இது உறுதியாக எதிரொலிக்கும், 100 விழுக்காடு எதிரொலிக்கும் அதில். ஏன்னா இப்போதான் நேற்று முந்த நாள், அதாவது இவர் ஒரு மசோதாவை தோற்கடித்த திமுக அதுக்கப்புறம் பட்டாசு வெடித்து கொண்டாடுறாருன்னா என்ன வன்மமான ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். என்ன தோல்வி இது? என்ன முதல் தோல்வி? ஏன் அதுக்கு முன்னாடி என்ன தோல்வி வந்துருச்சு? இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன தோல்வி வந்துருச்சா? இல்லை, அதுக்கு அதிமுக ஆட்சி, அதிமுக அண்ணா திமுக ஆட்சி.